அண்மை செய்தி. சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு புறப்பட்ட ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் திடீர் எந்திர கோளாறு ஏற்பட்ட நிலையில் அதில் பயணிக்கவிருந்த 65 பயணிகள் உட்பட 70 பேர் உயிர் தப்பினர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் வசந்தன். வசந்தன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு செல்லும் ஸ்பைஸ் ஜெட் தனியார் விமானம் இன்று காலை 10:10 மணிக்கு சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து புறப்படுவதற்கு தயாராக இருந்தது. விமானத்தில் 65 பயணிகள், 5 விமான நிலைய ஊழியர்கள் உட்பட 70 பேர் இருந்தனர். இந்த விமானம் ஓடுபாதைக்கு கொண்டு வரப்பட்டு ஓடுபாதையில் ஓட தொடங்கிய பொழுது விமானத்தில் திடீரென இயந்திர கோளாறு இருப்பதை விமானி கண்டுபிடித்தார். இந்த நிலையில் விமானத்தை வானில் பறக்க செய்தால் பெரும் ஆபத்து ஏற்படும் என்பதை உணர்ந்து உடனடியாக விமானத்தை ஓடுபாதையிலேயே நிறுத்திவிட்டு விமான கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து இழுவை வண்டி மூலம் அந்த விமானமானது மீண்டும் நடைமேடைக்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. இதையடுத்து விமான பொறியாளர் குழுவினர் தற்சமயம் அந்த விமானத்தில் ஏறி பழுதுபார்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பயணிகள் அனைவரும் விமானத்திலேயே அமர வைக்கப்பட்டு இந்த பழுதானது சரி செய்ய முடியுமா என தீவிர ஆலோசனையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விமானம் பழுது நீக்கப்பட்டால் உடனடியாக மறுபடியும் புறப்பட்டு செல்லும். அப்படி இல்லை என்றால் பயணிகள் அனைவரும் இறக்கி வைக்கப்பட்டு நேரம் மாற்றப்பட்டு மறுபடியும் பயணிகள் அனுப்பி வைக்கப்படுவது என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி வசந்தன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.